ஸ்ரீ குருப்பியோ நமः. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சிவநாமாக்கள்ல நீலகண்டங்கிற பேரு ரொம்ப பிரசித்தம். வேதத்திலேயே இந்த பேர் வந்திருக்கு. நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரயம்பகாய திரிபுராந்தகால காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா அப்படின்னு வந்திருக்கு. நீலகண்டன்கிற பேர் வேதத்திலேயே பிரசித்தம் சொன்னேன், அதுலேயே வந்திருக்கு. இந்த நீலகண்டன்கிற பேருக்கு அர்த்தம் கருத்த கழுத்து உடையவன்னு பேரு. பரமசிவனும் நல்ல வளவில்லைங்கிற சரீரம், அவருக்கு எப்படி கருத்த கழுத்து இருக்கிறவரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க, இதுக்கு நம்ம விடை காண்றதுக்கு புராணங்களையும் இதிகாசங்களையும் தேடி போவான்றது. புராணங்கள் இதிகாசங்களுடைய ஒரு மகத்துவம் என்னன்னு கேட்டால், சாதாரணமாக ரொம்ப சுருக்கமாக வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் விஸ்தாரம் பண்ணி ஒரு கதை ஸ்வரூபத்தில் ரொம்ப அழகாக நமக்கு மனசில் பதியிற மாதிரி சொல்கிறது தான் புராணங்கள் இதிகாசங்கள். இப்போ உதாரணத்துக்கு சத்தியம் வத, உண்மையே பேசு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு உதாரணமாக எடுத்து ஹரிச்சந்திரன் கதை நமக்கு நல்லா புரியும்படியே இருக்கும். தர்மம் சர, தர்மத்துப்படி நட, யுதிஷ்டிரன் கதை, மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ, ஸ்ரீராமருடைய கதை. இப்படி நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிற விஷயங்கள் தான் புராணங்களும் இதிகாசங்களும். விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பகவதம், ஸ்ரீ மகாபாரதம், இது ராமாயணம். ராமாயணத்துல பாலகண்டத்தில் இந்த பிரஸ்தாபம் இருக்குது, நீலகண்டாவ நாமம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் துர்வாசர் நடந்து போயிட்டு இருக்கும்போது எழுத்தாப்புல இந்திரன் தன்னுடைய யானை மேலே வந்திருந்தாராம். அவனுக்கு தன் கையில் இருந்த மாலையை ஒரு பிரசாதம் மாதிரி அவர் கொடுத்தார். அதை அவன் வாங்கி யானையோட மஸ்தத்துக்கு மேலே வச்சான். அந்த யானை என்ன பண்ணிட்டுன்னா, அந்த மாலையில் இருக்கிற தேனீக்களுடைய ஒரு ரீங்காரத்தோடைய இது தொல்லை தாங்க முடியாமல் அதை தூக்கி கீழே போட்டு காலால் மிதிச்சுடுத்து. இதை பார்த்தோன்னா துர்வாசருக்கு மகா கோபம் வந்துடுத்து. நான் கொடுத்த மாலையை நீ இது மாதிரி அவமரியாதை பண்ணிவிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே உங்களுடைய நீ மட்டும் இல்லை, உன்னை சார்ந்த அத்தனை தேவர்கள் எல்லாரும் சக்தி இழந்து போய் ரொம்ப பலகீனர்களாக போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுட்டு போயிட்டார். அவ்வளோதான். இது காதில் விழுந்த உடனே அசுரர்கள்லாம் இவங்களை தேவர்களெல்லாம் ஜெயிச்சு இந்த தேவலோகத்தை தன்னுடைய வசம் ஆக்கிட்டான். எவ்வளோ நாள் இவளுடைய அசுரர்களுடைய ஆதிபத்தியத்தில் இவெல்லாம் இருக்க முடியும்? இவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நேராக மகாவிஷ்ணு கிட்ட போய் வேண்டினாலாம், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு. மகாவிஷ்ணு சொன்னார், நீங்கள் இப்போ இருக்கிற பலகீனமான ஸ்திதியில் அசுரர்களெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒரு சின்ன உபாயம் இருக்குது. நீங்கள் முதல்ல போய் டிப்ளமேட்டிக்காக அவளோட சமரசம் பண்ணிட்டு அவளோட சொல்லுங்கள், இது மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கடலை கடையலாம். அப்போ அந்த பார்க்கடலை கடையும் போது அதுலேருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை நம்ம பருகினாக்க நம்ம எல்லோரும் சிரஞ்சீவியாக ஒரு அமரத்துவத்தோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அவன் சரின்னு ஒப்புத்துன்னு வருவான். அதுக்கப்புறம் இந்த அமிர்தத்தை நீங்களே குடிக்கும்படியான ஒரு உபாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. இவர்கள்லாம் அதே மாதிரி அசுரர்கிட்ட ஒரு உடன்பாடு பண்ணிட்டு இதை சமுத்திரத்தை கலையாட அனுப்பிச்சுடுறாங்க. அந்த சமுத்திரத்தை கலையறதுக்கு மந்தார மலை, அது மத்தாவும் வாசுகி பாம்பு அதை கயராகவும் வச்சுட்டு கடைய ஆரம்பிச்சுட்டு முதல்ல அமிர்தம் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தா, அமிர்தத்துக்கு பதிலாக ரொம்ப ஒரு கொடிய விஷம், ஆலகால விஷம்னு பேர். அது மகா ஒரு ஜுவாலையோடும் உக்ரத்தோடையும் வீரியத்தோடும் ஒரு பழம்பா வந்தபோது எல்லாரும் பயந்து போயிட்டான். அது மட்டும் இல்லை, அது பக்கத்தால் இருந்த அத்தனை பேரும் எல்லாருக்கும் பிராணம் போயிடுது. பாக்கி தூரக்க இருந்தவெல்லாம் ஒரு மாதிரியே ஓடி தப்பிச்சோம் போஷன் ஓடி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே இவர் பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருந்தாலும், நீங்கள் தான் எங்களெல்லாம் காப்பாற்றணும், எப்படியான காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. பரமசிவன் தான் ஆசுதோஷியாச்சு, அவரை ரொம்ப சுலபமாக திருப்தி பண்ணிடலாம். அவர் யாரான்னு சும்மா வேண்டினாலே என்ன வர வேணும்னு கேட்குறவர். அவர் உடனே சரின்னு நேரம் எழுந்து இந்த விஷஜுவாலை இருக்க, அந்த விஷஜுவாலையை அப்படியே கையால் எடுத்து அதை சின்ன உருண்டை மாதிரி உருட்டி நேர வாய்க்குள்ளே போட்டுட்டு தன்னுடைய கண்டத்தில் கழுத்துக்குள்ள அடைக்கிட்டாராம்.
அந்த கழுத்துல அடைக்கின்ற போது இவருடைய வெள்ளை வெள்ளையருங்கிற கழுத்துல ரொம்ப ஒரு கருநீல ஜுவாலையோட கூடிய அந்த விஷமானது போய் ஒரு கருப்பு கலரை உண்டாக்கிடுது, கழுத்தையே கருப்பா பண்ணி விடுது. அதுல இருந்து அவருக்கு வந்து நீலகண்டன்கிற பெயர் வந்துடுது. இப்போ வந்து இந்த நீலகண்டன்கிற பேரு இந்த பசித்தை முறைச்சா பாசமானா ரொம்ப வலுவலேன்னு இருக்கிற சிவனுடைய கழுத்துல போனதுனால அவருக்கு நீலகண்டன்கிற பேர் வந்தது. இது வந்து இவ்வாறு இவாள்லாம் தப்பிச்சிருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தேவர்கள்லாம் அசுரர்களோட சேர்ந்துட்டு போய் மறுபடியும் எல்லாம் கடைய ஆரம்பிச்சா. எதை? பார்க்கடலை கடைசும் போது எவ்வளோ திவ்ய வஸ்துக்கள்லாம் வருது. காமதேனு என்ன, உச்சரவத்சங்கிற ஒரு தெய்வீக குதிரை என்ன, கற்ப விருட்சம் என்ன, சந்திரன் என்ன, கௌஸ்துபம் என்ன, இப்படி பல விதமான ஒரு அற்புதமான பொருள்கள் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இதை தவிர மகாலட்சுமியே பார்க்கடலேருந்து உதிக்கிறோம். அந்த மகாலட்சுமி வந்து மகா விஷ்ணுவை வந்து மாலையிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ வந்து கடைசியில வந்து தன்வந்திரி அமிர்த கலசத்தோட வெளியில வந்தாராம். இந்த அமிர்த கலசத்தை உடனே அசுரர்கள்லாம் பிடிங்கிட்டு ஓடி போய் தான் மட்டும் சாப்பிட்றதுக்காக போகும்போது விஷ்ணு வந்து என்ன பண்றாருன்னா மோகினி அவதாரம் எடுத்து அவளெல்லாம் ஒரு மாதிரி ஏமாத்தி கடைசியில தேவர்கள் மட்டும் இந்த அமிர்தத்தை பருகிற மாதிரி அவர் வந்து ஒரு தந்திரம் பண்ணி அது மாதிரி பண்ணிவிடுறார். இவா மட்டும் சாப்பிட்டுடுறா. இதுதான் கதை. இந்த கதை இருக்கிறது வந்து சமுத்திர பந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திர பந்தன் சொல்லிட்டு புராணத்தெல்லாம் ரொம்ப ஒரு விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நீலகண்டன் கதை. இந்த நீலகண்டன் சம்பவத்தை பற்றி ஆதி பகவத்பாதாள் தன்னுடைய சிவானந்த லகரியில சொல்லியிருக்கார். சிவானந்த லகரிங்கிறது சௌந்தரிய லகரி மாதிரி அதுவும் ஒரு 100 ஸ்லோகங்களை கொண்டது. 32வது ஸ்லோகம். 32வது ஸ்லோகத்துல அவர் பாடுறார், ஜுவாலாகிர சகல அராதி பயகா சகல அமரதி அதிபயகா. அதாவது எல்லா தேவர்களுக்கும் பயத்தை கொடுக்கறது. அது பின்னாடி அர்த்தம் சொல்றேன். ஸ்வேலஹா கதம் வாத்வயா திருஷ்ட கிஞ்ச கரே திருதா கரதலே கிம் பக்வ ஜம்பூபலம் ஜிஹ்வாயாம் நிகிதஸ்ச சித்த குடிகா வா கண்டதேசே பிருதா கிம் தே நீலமணிர் விபூஷணமயம் சம்போ மகாத்மன்னு வத. சம்போ அதாவது சிவனே எனக்கு வத சொல்லும். என்ன சொல்லும்? இந்த ஜுவாலாகிர சகல அமர அதி பயதகா எல்லாம் தீ குழம்பு மாதிரி ஒரு உக்ரம் உடையதும் ஒரு தேவர்களுக்கு பயத்தை தருவதும் சகல அமர அதி பயத்தகா அவர்களுக்கு பயத்தை தருவதுமான ஏது ஸ்வேலகா இந்த ஆலகாலமான விஷமானது இருக்க. தொயா கதம்பா திருஷ்டகா எப்படி உம்மால பார்க்க முடிஞ்சது? பார்க்கறவாளுக்கு கண்ணே போயிடுமே. அப்படி இருக்கும்போது நீர் எப்படி பார்த்தீர்? கரையை திருத்தகா கையில் எப்படி வைத்துக் கொள்ளப்பட்டது? கிம் பக் ஜம்பு பலம் அது என்ன நாவல் பழமா? நான் பழுத்த நாவல் பழமா? நான் கையில ரொம்ப ஈஸியா தூக்கி வச்சுருக்காள். ஜிக்வாயாம் நிகிதஷ நாக்கில் வந்து அப்படியே வச்சுருக்காள். அது என்ன சித்த குடிக்காவா? அது என்ன சித்த குளிக்கையா? அது வந்து ஒரு மருந்தா? சித்த மருந்தா? அதோட வாயில போட்டு அடைக்கின்றிருக்கல. அதுக்கப்புறம் வாயில அடைக்கின்றது உள்ளுக்குள்ள விழுங்கி கண்ட தேசே பிருதகா கழுத்தில் தரிக்கப்பட்டது. அது என்னது? அயம் கிம் நீலமணி விபூஷணம். இது என்ன நீலமணி ஆபரணமா? நீலமணி ஆபரணமா? அவர் ரொம்ப கவி நேயத்தோட கேட்கிறார். அவருடைய வெள்ளை கழுத்துல இந்த கருநீளமான விஷம் போன போது அது வந்து ஒரு நீலமணி மாதிரி பிரகாசிக்கிறதா. அதுவே வந்து ஒரு விபூஷணம் மாதிரி ஆபரணம் மாதிரி அவருக்கு இருக்காம். இப்படி வந்து அவர் வந்து ஒரு சிலேடையாவும் ரொம்ப ஒரு இதுவோடையும் ஆச்சரியத்தையோடையும் கேட்கிறார். இதே சம்பவத்தை நிறைய தேவாரங்கள்ல பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து பாடல்கள்ல வந்து இந்த குறிப்புகள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தா இந்த சகமார்க்கம்னு சொல்ற சைவ சித்தாந்த மார்க்கத்துல இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார். கோலமால் வளர மத்தன நாட்டி கோள் அரவு சுற்றி கடைந்து எழுந்த ஆல நஞ்சுண்டவர் மிக இரிய அமர்கட்கு அருள் புரிவது கருதி நீலமார் கடல் விடம் தன்னை விஷத்தை உண்டு கண்டத்தை வைத்த பித்தா அப்படின்னு பாடுறார். பைத்தியக்காரா, நீ இதெல்லாம் போய் சாப்பிட்ருக்கியே, கழுத்துல போய் இந்த விஷத்தை வச்சிருந்திருக்கேன்னு பாடுறார். அவர் வந்து அவர் தோழனா கருதி சிவபெருமானம் வழிபட்டவர். அவர் பார்த்தாலே அவரை வந்து பைத்தியக்காரா அப்படி இப்படிலாம் ரொம்ப உரிமையோட திட்டுவார் அவர் சிவபெருமானே. பித்தா பெரு சூடி பெருமானே அருளாலயம் தானே அவர் முதல்லே பாட ஆரம்பிக்கிறார் இல்லையா? அது வந்து இந்த திருவெண்ணெய்நல்லூர் இதுல அங்கதானே பாடுறார் அவர். அது மாதிரி பித்தா பெருசூடி பெருமானே அருளாலான்னுட்டு. அதே மாதிரி சத்புத்திர மார்க்கம்னு ஒன்று இருக்கு சைவ சித்தாந்தத்திலேயே. அதுல இவர் வந்து திருஞான சம்பந்தர் வந்து
அவர் பாடுறார், வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், விஷத்தை உண்ட கழுத்தை உடையவனேன்னு பாடுறார். இவர் இருக்கார தாசிய பாவத்துல போனவர் திருநாவுக்கரசர். அவர் சொல்றார், நஞ்சு கண்டத்து அடக்கியே நம்பனை வஞ்சனேன் இனி நான் மறக்கிற்பேனே அப்படின்னு அவர் பாடுறார். ஆகக்கூடி இந்த தேவாரத்துல இது உதாரணத்துக்கு சொன்னேன். நிறைய பல இடங்கள்ல இந்த குறிப்புகள் நஞ்சுண்ட சிவனை பற்றி இருக்கு. சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்த பக்தி எல்லாம் பண்றோம். எல்லாருடைய மனசுல இந்த பக்தினால நமக்கு ஒரு மன சாந்தி கிடைக்குங்கிறது மட்டும் இல்ல, கடைசியில் இந்த பக்தி நமக்கு ஒரு முக்தியை கொடுக்குங்கிற ஒரு வலுவான எண்ணம் இருக்கு. அது உண்மையும் கூட. ஆனா இந்த இடத்துல ஆதிசங்கரர் அதை மேல் லெவல்ல இன்னும் கொண்டு போறார். இந்த பக்தினால முக்திங்கிறது இல்ல, பக்தியே தான் முக்தி, பக்தியே முக்தின்னு 33வது ஸ்லோகத்தில் சொல்றார். சிவபெருமான சேவை பண்றதோ, நமஸ்காரம் பண்றதோ, ஸ்தோத்திரிக்கிறதோ, பூஜையோ, தியானமோ இதெல்லாம் பண்ணினாலோ, இல்லை கதையை கேட்பதுனாலையோ, தரிசிப்பதுனால இதெல்லாம் போறாதா? இதை தவிர வேற எதை முக்தின்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு 33வது ஸ்லோகத்துல கேட்கிறார். உன்னுடைய தியானத்திலேயே சாயுஜ்யம் இங்கேயே கிடைக்கிறது. இந்த மோட்ச சாம்ராஜ்யம் இருக்க அது உன்னோட தியானம் பண்ணினாலே கிடைச்சிருது அப்படின்னு இன்னொரு இடத்துல, அதாவது 28வது ஸ்லோகத்துல இவர் ஆதி பகவத்பாதால் சொல்றார். ஆலகால விஷயம் நம்ம தேவர்களுக்கு அசுரர்களை மட்டும் இல்லை காப்பாற்றினது நம்ம வச்சக்கூடாது. ஒரு தத்துவ ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய மனசுலேயே ஜென்ம ஜென்மாந்தரமா எவ்வளோ விஷயங்கள் அனாவசியமா சேர்ந்துட்டு ஒரு விஷஜுவாலை மாதிரி அது நம்மளை ஒரு துக்கப்படுத்துறது, நம்மளை பலவிதமான கஷ்டப்படுத்துறது, மனசை துயரப்படுத்த வைக்கிறது இல்லையா? இந்த ஆலகால விஷயத்தை அவருக்கு இந்த தேவர்களுக்கு அசுரருக்கு மட்டும் போக்கல. ஒரு தத்துவ ரீதியாக நான் சொன்ன மாதிரி பார்த்தா நம்முடைய இவரை சிவபெருமான் தியானம் பண்ணினாக்க நம்முடைய மனசுல இருக்கிற இந்த இந்த கர்மாந்தர வினைகளும் அந்த கர்ம பலன்கள் அந்த சிந்தனைகள் இருக்க இதெல்லாம் அடிச்சுட்டு போய் அதெல்லாம் சிவபெருமானே வாங்கிட்டு நம்மளை ஒரு நல்ல மனிதரா ஒரு மோட்சத்துக்கு எந்த விதமான பாத்திரம் உடையவர்களும் ஆக்குவார் அப்படிங்கிற ஒரு தத்துவ அர்த்தம் இருக்கு. இந்த லோகத்தையே அழிக்கக்கூடிய உக்கிரம் படைத்த அப்பேற்பட்ட விஷத்தை சாப்பிட்டவர் இந்த லோகக்ஷேமத்துக்காக தான் கடத்தில் தன்னுடைய கண்டத்தில் இந்த விஷத்தை அடைக்கின்ற மாதிரி நம்ம எல்லாரையும் நம்ம நம்மளுடைய துயரங்கள்லேருந்து காப்பாற்றுவாருங்கிற பொருள். அந்த சிவபெருமான அந்த நீலகண்டனை சதா தியானிக்கிறதுக்கு, பூஜை பண்றதுக்கு, நமக்கு ஒரு அனுகிரகிக்கிறதுக்கு அந்த பரமேஸ்வரனே வேண்டிட்டு அந்த பரமேஸ்வரனுடைய அவதாரமாக ஆதி சங்கர பகவத் பாதாலையும் ஸ்ரீ மகாபெரிவாலையும் பிரார்த்திச்சுப்போம். ஓம் தத் சத்.